வெல்கம் டு கேஎஸ்ஆர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பரில் எந்தெந்த கோர்ஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் எந்தெந்த கோர்ஸ் படிக்கலான்றதும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கேஎஸ்ஆருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று சைன்இன் ஆப்ஷன், இன்னொன்று லாகின் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். இட்ஸ் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் சைன்இனுக்கு அப்புறம் லாகின் கொடுங்க. லாகின்ல வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சைன்இன் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. ஸோ லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லாகின் பண்ண அப்புறம் இதுதான் வெப்சைட்டு. நீங்கள் கேஎஸ்ஆர்ல எந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணாலும் நீங்கள் இந்த சைட்டுக்கு வந்து தான் அட்டென்ட் பண்ண முடியும். வேற எந்த கோர்ஸ் வேற எங்கேயுமே வேற எந்த லிங்க் யூடியூப்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கிடைக்காது. ஸோ இங்கே வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். எங்களுதே இந்த ஓன் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண அப்புறம் எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ்ன்னு போனீங்கன்னா அங்கே எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ் வந்து ஃப்ரீ செஷன்ஸ், அப்கமிங் செஷன்ஸ், பெய்ட் செஷன்ஸ், ஆன்கோயிங் செஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்கமிங் செஷன்ஸ் வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் 6 போஸ்டர்ஸ் பார்க்கலாம். இந்த 6 போஸ்டர்ஸ்னால் 6 கோர்சஸ் வந்து நாங்கள் இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாக் பவர் பிஐ. ஸோ இது வந்து செப்டம்பர் 30th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வந்து காலையில் 8 மணி பேட்ச். ஸோ கேஎஸ்ஆரில் பொறுத்த வரைக்கும் எல்லா கிளாஸஸும் வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்கும். 1.5 hours செஷன்ஸ் இருக்கும். 4.5 months வரைக்கும் போகும் ஒரு கோர்ஸு. ஸோ இதில் வந்து ஃபுல் ஸ்டாக் பவர் பிஐல நம்ம என்னென்ன படிப்போம்னா சீக்வல், பவர் பிஐ, அஜூர் அண்ட் ஃபேப்ரிக், இது 4 கோர்ஸ் படிப்போம். ஸோ ஃபேப்ரிக்னு வந்தது ரொம்ப ரீசெண்டான அப்டேட், 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அதையும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதாவது இப்போ நானே நாளைக்கு வேலை தேடுறேன்னா நானும் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபேப்ரிக்ல போட போகிறேன். நீங்களும் அதே தான் போட போறீங்க. ஸோ இது வந்து எண்ட் டு எண்ட் நீங்கள் படிப்பீங்க. 4.5 மாதம் எல்லாமே ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இது மெயினாக பவர் பிஐ என்னன்னா ஒரு டூல் இது. ஓகே, உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அந்த டேட்டா வந்து நாங்கள் ரிப்போர்ட்டாக காமிக்கணும்னா இது வந்து ஒரு நல்ல டூல். வந்து இதுதான் பெஸ்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். இது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டில் வேலை பார்த்தேன், டெஸ்டிங்கில் வேலை பார்த்தேன், எனக்கு சரியாக க்ரோத் இல்லை, சேலரி ஹைக் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மெயினாக என்ன தேவைன்னா ஒண்ணுமே தேவையில்ல. நீங்க டைரக்ட்டா யாருனாலும் படிக்கலாம். இதுக்கு கோடிங் அவ்வளவா இருக்காது. ஸோ எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் சொல்லிக் குடுப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். இல்ல நான் ஐடிக்குள்ள வரணும், நான் ஐடில இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இது வந்து நான் படிச்சா ஐடிக்குள்ள வரலாம் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஸ்டாக் பவர் பிஐ. நான் அடுத்து நம்ம டேட்டா சயின்ஸ் போலாம். ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து நம்ம 10 வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கோம். டேட்டா சயின்ஸ் வந்து டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு. இது டேட்டா சயின்ஸ்னா என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 வீக் வந்து பெங்களூர்ல வந்து மழை வந்திருக்கு. ஓகே. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி நாளைக்கு மழை வரும் அப்படின்னு. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? பாஸ்ட் டேட்டா, லாஸ்ட் 1 வீக் டேட்டா வச்சு நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து மழை வருமா இல்ல நம்ம பிரெடிக்ட் பண்றோம். அதுதான் டேட்டா சயின்ஸ் ஆல்கரிதம்ஸ். இதுக்கு வந்து நம்ம டைரக்ட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம பைத்தான் அப்படி படிக்கணும். பைத்தான்ல வந்து நிறைய லைப்ரரிஸ்லாம் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கும். ஸோ நம்ம இதுல சீக்வல் படிப்போம். சீக்வல் வந்து எல்லா கோர்ஸுக்கும் மேண்டேட்டரி. ஸோ சீக்வல், அதுக்கப்புறம் பைத்தான் வந்து லைப்ரரிஸ்லாம் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினா இதுல நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க ஃபர்ஸ்ட் போய் கேட்கறது சாட் ஜிபிடில போய் கேட்பீங்க. சாட் ஜிபிடி வந்து ஒரு ஏஐ டூல் மாதிரி. அதாவது நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அதே மாதிரி ஜெமினின்னு ஒண்ணு இருக்கு. அதுவுமே ஒரு டூல் தான். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு போய் பதில் சொல்லும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்தது. அது எப்படி ஒர்க் ஆகுது? இப்ப நம்மளே ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணா அதுக்கு என்னென்ன தேவை? ஸோ அந்த மாதிரி வந்து இதுல சொல்லிக் கொடுப்போம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரைட்டீரியா கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், யாருனாலும் அட்டென்ட் பண்ணலாம், மேனேஜர்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், யாருனாலும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 5 months கோர்ஸ் வரைக்கும் போகும். இதுல வந்து கோட்டின்றவங்க வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து சாயங்கால பேட்ச் 12th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் 5 days வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 days வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இது கோர்ஸ் எனக்கு சூட் ஆகுதுன்ற மாதிரி நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து டேட்டா சயின்ஸ் வித் ஜென்ஐ. ஜென்ஐனா இந்த நம்ம சாட் ஜிபிடி கூட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எல்லாமே தேவை வந்து டேட்டா தான். கரெக்டா? டேட்டாவே சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்காக இன்னொரு கோர்ஸ் இருக்கு. டேட்டா இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ இந்த டேட்டா இன்ஜினியரிங் என்னன்னா, மெயினா வந்து டேட்டா வந்து சரியா இல்ல, வேற வேற இடத்துல இருக்கு. நம்ம அதெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். டேட்டாவை கிளீன் பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இவங்க 2 பேத்துக்கு நம்ம கிளீனான டேட்டா குடுக்கணும் அப்படின்னா, அது இவங்களால மட்டும் தான் முடியும். ஸோ இந்த 2 பேத்துக்கு இந்த ஃபவுண்டேஷனே இதுதான். ஆனா அதே மாரி கஷ்டமும் இதுதான் கஷ்டம். 3 கோர்ஸ்ல இதுதான் கஷ்டம்.
ஸோ கஷ்டம் இருக்கிற மாதிரி யூ வில் ஆல்சோ கெட் சேலரி. கஷ்டமா இருந்தா உங்களுக்கு சேலரி நல்லா கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் கிடைக்கணும், அது டேட்டா இன்ஜினியரிங் தான். இந்த டேட்டா இன்ஜினியரிங் என்ன பண்ணும், நான் சொன்ன மாதிரி டேட்டாவை கிளீன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்கும் அவைலபிளா இருக்கிற மாதிரி பண்ணுவீங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து 12th செப்டம்பர் ஆரம்பிக்குது. இது வந்து காலையில பேட்ச், 7 மணி பேட்ச். இந்த கோர்ஸ் நான் தான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம். பட் இதுல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி கஷ்டம் இருந்தா சேலரி கூட உங்களுக்கு அதிகமா வரும். ஸோ இது வந்து டேட்டா இன்ஜினியரிங். ஸோ இந்த 3 கோர்ஸ் பார்த்தோமா? இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் பவர் பிளாட்ஃபார்ம் டெவலப்மென்ட் பார்ப்போம். ஸோ இதுல வந்து பவர் பிஐ பார்த்தோம்ல. இந்த பவர் பிஐல ரிப்போர்ட்டிங் இருக்குல்ல. இது ரிப்போர்ட்டிங் மட்டும் தான் பண்ண முடியும். பட் இங்க வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு ப்ராடக்ட் ஒரு ரிக்வயர்மென்ட்க்கு ஒரு டூல் மாதிரி கொடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிப்போர்ட்டிங் பண்ணா அதுக்கு பவர் பிஐ கொடுத்திருக்காங்க. மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுமா, அதுக்கு பவர் ஆப்னு கொடுத்திருக்காங்க. இல்ல நான் சாட்பாட் பில்ட் பண்ணுமா, யார்கிட்டயாவது நம்ம இப்ப சாட்பாட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கில ஆர்டர் பண்றீங்க, கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்க உடனே சாட்ல கேக்குறீங்களே வேர் இஸ் மை ஆர்டர்னு. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு சாட்பாட் பில்ட் பண்ணுமா, அதுக்குமே டூல் கொடுத்திருக்காங்க. ஓகே. பிளாட்ஃபார்ம்னா என்ன? இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய ட்ரெயின் வந்துட்டு போகுது. அதே மாதிரி இவங்க பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த அந்த பிளாட்ஃபார்ம் போய் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கும். நீங்க எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. சோ அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இல்ல வெப்சைட்டும் பில்ட் பண்ணலாமா, அதுவுமே பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி இது எல்லாமே இருக்கு. இதுல வந்து ரொம்ப கோடிங்லாம் இருக்காது. ஒரு சின்ன சின்ன கோடிங். அதாவது ஒரு நார்மல் யாருனாலுமே பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கும். இதுல வந்து லோ கோடிங் ஆர் நோ கோடிங்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஓகேவா? சோ அது படிக்கலாம். இது வந்து இந்திரஜித்னு ஒருத்தவங்க வந்து எடுக்குறாங்க. இவங்க ஒரு 5, 6 இயர்ஸா வந்து இந்த ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து இந்த 16th ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஈவினிங் பேட்ச். ஓகே. நான் சொன்ன மாரி எல்லா கோர்ஸுமே வந்து ஃப்ரீ குடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு. ஸோ நீங்க இது வந்து ஃப்ரீன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேற சைட் ஓப்பன் ஆகும். இதுல வந்து என்ரோல்ன்னு இருக்கும். ஸோ இங்க என்ரோல் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து ஃப்ரீ. யாருனாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பார்க்க போனா உங்களுக்கு 5, 5, 5 உங்களுக்கு 25 கிளாஸ் ஃப்ரீ. எல்லாமே அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது புரியுதுன்னு பாருங்க. ஸோ இந்தியால ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 80% ஆஃப் தெம் வந்து அவங்களுக்கு வேலையே பிடிக்காம வேலை பார்க்குறாங்க. சம்பளத்துக்காக வேலை பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் உங்கள தாண்டி நான் புடிச்ச வேலைய பார்க்கணும்னா, இந்த டெக்னாலஜில உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அத பாருங்க. எல்லாத்துலயும் ஓப்பனிங் இருக்கு. எல்லாத்துலயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. எல்லாத்துலயும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 1 லேக், 2 லேக் டிஃபரன்ஸ் இருக்கும் சேலரில. உங்களுக்கு எது சூட் ஆகும்? எனக்கு கோடிங்கே வராதுன்னா, நீங்க இத சூஸ் பண்ணலாம். பவர் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இது முடிஞ்சது. இப்போ இல்ல எனக்கு கோடிங் இருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சேன். நான் C++ எல்லாமே படிச்சேன். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நீங்க ஜாவா எடுக்கலாம். ஜாவா எந்த டெக்னாலஜி வந்தாலும் ஜாவா இஸ் ஆல்வேஸ் எவர்கிரீன். ஓகே. ஜாவா அடிச்சுக்க ஆளே கிடையாது. எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ்னாலும் ஜாவா அடிச்சுக்க ஆளே கிடையாது. சோ அதுல வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவான்னு சொல்லிக் குடுக்குறோம். ஃபுல் ஸ்டாக்னா என்ன? இப்போ IRCTC வெப்சைட் பில்ட் பண்ணணும், இல்ல ICSE வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும். அந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் கூட நீங்க பில்ட் பண்ணலாம் ஜாவால இருந்து. ஓகே. சோ அந்த மாதிரி ஜாவா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து யாருனாலும் படிக்கலாம். பட் இதுல வந்து கோடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் எடுங்க. அதே மாரி சேலரியும் ஒரு நல்ல சேலரி குடுப்பாங்க. ஸோ இது வந்து IIT பாம்பேலேருந்து ஒரு ட்ரெய்னர் வராங்க. ஸோ அவங்க வந்து 7:00 காலையில மார்னிங் எடுக்குறாங்க. 2nd செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேஸ் ஃப்ரீ இருக்கும். நீங்க அத பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 கோர்ஸ் பத்தி பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் டைம் KSL என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு காம்படிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க கேட்கலாம், ஓகே நம்ம இந்த கோர்ஸ்லாம் படிச்சுட்டோம். ரியல் டைம்ல வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்ல எங்களால அது சர்வைவ் ஆக முடியுமான்னு. சோ அதுக்குன்னே ஒரு சேலஞ்ச் மாரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து என்னன்னா, ஃபுட் அண்ட் பிவரேஜ் டேட்டா அப்படின்ற மாரி ஒண்ணு குடுப்போம். சோ டேட்டா நாங்களே குடுப்போம். ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் நாங்களே குடுப்போம். டூல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து அத பத்தி ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே. சோ இந்த ரிப்போர்ட் பவர் பிஐல ரிப்போர்ட் பண்ணணும். சோ இத பண்ணீங்கன்னா, என்னென்னலாம் வேல்யூ ஆட்ன்னு சொல்றேன். உங்க ப்ரொஃபைல் வந்து ப்ரோஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். LinkedInல போட்டுக்கலாம். போஸ்ட் பண்ணிக்கலாம். HRஸ் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து நீங்க அத டாக் பண்ணலாம். அதே மாரி வந்து இத வந்து நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட் மாரியே நீங்க இத வந்து நாங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல டேட்டா செட் தான் எடுத்திருக்கோம். சோ இத பண்ணீங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட்ன்னு நீங்க காமிச்சுக்கலாம். சோ இந்த சேலஞ்ச்ல வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கூட இருக்கு. பெஸ்ட் 3 ரிப்போர்ட்ஸ் வந்து நாங்க பிரைஸ் குடுப்போம். சோ இது வந்து ஒரு ஒரு நல்ல காம்படிஷன் வந்து உங்கள ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி. சும்மா நம்ம படிச்சு என்ன ஆகப்போது? அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டோன்ட் பிராக்டிஸ் உங்களுக்கு வராதுல்ல. சோ அது பிராக்டிஸ்க்காக இந்த சேலஞ்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோல வந்து இது எப்படி ரிஜிஸ்டர் பண்றது? எப்படி ரிப்போர்ட் பண்றது? நம்ம இத வந்து எப்படி வந்து சப்மிட் பண்றதுன்னுலாம் சொல்றேன். இது சப்மிட் பண்றதுக்கு 1 மந்த் டைம் இருக்கு. ஃப்ரீ தான். யாருனாலும் பண்ணலாம். ஸோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அ குரோத் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 6 கோர்ஸோட சொல்றது. ஸோ எல்லா கோர்ஸுமே ஃப்ரீ தான். ஃப்ரீயா அட்டெண்ட் பண்றதுல ஒண்ணுமே இல்ல. உங்களோட டைம் மட்டும் தான் தேவை. அட்டெண்ட் பண்ணுங்க. அதுல எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்னு அதுக்கப்புறம் இல்ல எங்க டீம் கிட்ட நீங்க மறுபடியும் கான்டாக்ட் பண்ணணும்னா,
1-to-1 மென்டர்ஷிப் கூட கிடைக்கும். ஸோ எங்க டீமுக்கு ஃபோன் பண்ணி, "இல்ல நான் இந்த மாரி வந்து படிக்கலான்ட்டு இருக்கேன். பட் என்ன படிக்கணும்னு தெரியல. ஐடி வரணும்னு ஆசையா இருக்கு. பட் அதுக்கு என்ன படிக்கணும்னு தெரியல." உங்களோட பேக்ரவுண்ட் கேட்டு, நீங்க எந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்க? என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க? அதுக்கு எது சூட்டபிளா இருக்கும்? உங்களோட நீங்க எந்த கம்பெனில வேலை பார்த்துருக்கீங்க? எந்த டெக்னாலஜில வேலை பார்த்துருக்கீங்க? அதுல குரோத் இருக்கா? இல்லன்னா எல்லாமே டீட்டெயிலா வந்து 1-to-1 மென்டர்ஷிப் வந்து நாங்க குடுப்போம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அ அடுத்த வீடியோல பார்ப்போம். வேற ஏதாவது அப்டேட்டோட நான் வரேன். ஓகே. ஸோ எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.